Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் வெளியாகி இருப்பது படக்குழுவுக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் கடைசி படம் ஜனநாயகன். அரசியலுக்கு வந்துவிட்டதனால இனி படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே அவர் அறிவித்து விட்டார். அதனால இந்த திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்த இந்த படம் கடந்த ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் சென்சார் சான்றிதழ் கிடைக்கல. இதையடுத்து தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க. படத்தில் ராணுவம் தொடர்பான காட்சிகள் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் மத உணர்வுகள் புண்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்க புகார் வந்திருப்பதனால படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப முடிவெடுத்திருப்பதாக சென்சார் தரப்பு சொல்லுச்சு. ஆனால் வழக்கை விசாரித்த நீதிபதி படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப முடிவு செய்தது சட்டத்திற்கு புறம்பானதுன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் சென்சார் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தார். ஆனால் இந்த தீர்ப்பு வந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்தது. இதை தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்தது. சான்றிதழ் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. வழக்கை முதல்ல இருந்து மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படக்குழு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீங்க ப்ரொசீஜர்ஸ் படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சென்னை ஹைகோர்ட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க. இதுக்கிடையில் ஆட்சேபனை காட்சிகளை நீக்கி மறுபடியும் படத்தை தாக்கல் செஞ்சாங்க அந்த சென்சார் போர்டு முன்பாக. ஆனால் அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. வழக்கு காரணமாக படம் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. சில நாட்களுக்கு முன்பு, அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் கூட திரு விஜய் அவர்கள் இது பற்றி பேசினார். ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி பிரச்சாரத்திலேயே ஜனநாயகன் படத்திற்கு கூட்டு சேர்ந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு பேசியிருந்தார். இதைத் தொடர்ந்து திருநெல்வேலியிலையும் விஜய் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த காட்சியை பார்க்கலாம். சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடலை. திருநெல்வேலியில விஜய் இப்படி பேசிய மறுநாளே ஜனநாயகன் படத்தின் 1-2 காட்சிகள் மட்டும் இல்லைங்க, முழு திரைப்படமும் இணையத்தில் வெளியாகிவிட்டது. இது படக்குழுவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. திரையுலகினர் பலரும் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு காட்சியும் ஒருவருடைய கனவை சுமந்து நிற்கின்றது. வெளியீட்டிற்கு முன்பே அது கசிவது அப்படிங்கிறது உண்மையிலே வேதனையானது. தயவு செஞ்சு யாரும் ஷேர் பண்ணாதீங்க, ஆதரவு கொடுங்கன்னு படத்தின் இயக்குனர் ஹெச் வினோத் இன்ஸ்டா பதிவில் வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் பல 100 கோடி ரூபாய் செலவில் இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது படத்தின் காட்சிகள் அல்லது படத்தை டவுன்லோட் செஞ்சாலோ இல்லை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் பகிர்ந்தாலோ ஒவ்வொரு நபர் மீதும் தனித்தனியாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. மேலும் பல திரையுலக பிரபலங்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு திரைப்படமும் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் உழைப்பு, ரத்தம் மற்றும் வியர்வையால் உருவாக்கப்படுது. இந்த செயலுக்கு பொறுப்பானவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நடிகர் சிவகார்த்திகேயன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது மட்டும் இல்லாம நடிகர்கள் சிபி சத்யராஜ், சாந்தனு பாக்கியராஜ், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி, இயக்குனர் மோகன்ஜி, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, தனஞ்சயன் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சைபர் கிரைம்ல படக்குழுவானது இது தொடர்பாக புகாரும் கொடுத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய சினிமா பத்திரிகையாளர் வெற்றி இணைகிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், இப்போ இந்த ஒரு சில காட்சிகள் மட்டும் இல்லாமல் முழு படமுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த காட்சிகளில் இருக்கக்கூடிய மார்க்கை பார்க்கும்போது அது எடிட்டிங் வெர்ஷன் மாதிரி தெரியுது. எப்படி சார் ரிலீஸ் ஆகிருக்கும்? இல்ல, எடிட்டிங் வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதுல இருந்த வாட்டர் மார்க்லேயே தெரியுது. நிச்சயமா இப்போ இந்த படத்தோட காப்பின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ப்ரொடியூசர் கிட்ட இருக்கணும், 2வது டைரக்டர் கிட்ட இருக்கணும், 3வது எடிட்டர் கிட்ட இருக்கணும். இது தவிர்த்து படத்தோட நாயகன் ஒரு விஜயோட மேனேஜர், இணை தயாரிப்பாளராக இருக்கிறதுனால விஜய் கிட்டையும் இதனுடைய காப்பி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இந்த எடிட்டிங் டேபிள்ல இருந்து தான் இந்த படம் வெளியில போயிருக்கு அப்படிங்கிறது பாக்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
சோ அது எடிட்டர் மூலியமா வெளியில போயிருந்து இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். அதே சமயத்துல அந்த எடிட்டிங் ரூமை யாரெல்லாம் ஆக்சஸ் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சல. அது மட்டும் இல்லாம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கும் போது சைபர் கிரைம் ஈஸியா எந்த ஐபி வழியா இது அப்லோட் ஆயிருக்கு அப்படிங்கறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஐபியை பேஸ் பண்ணி இன்கேஸ் நிச்சயமா இவ்வளவு பெரிய ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி எடுக்கப்பட்டிருக்க படம் அப்படிங்கறதுனால இந்த படத்தோட காப்பி ஃபுட்டேஜஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமா சிசிடிவி ஆக்சஸ் கண்டிப்பா இருக்கும். சோ இதன் அடிப்படையிலாம் தான் விசாரிச்சு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சார், இப்ப படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காம சட்ட ரீதியாக பல தடங்கல்களை சந்திச்சுது. விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது கூட தன்னை சுற்றி சதி நடக்கிறது, முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாரு. அப்ப அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டுமென்றே ரிலீஸ் செய்யப்பட்டிருக்குமா? அப்படி சொல்றீங்களா? அப்படி புரிஞ்சுக்கலாமா உங்க கருத்து? இல்ல, அரசியல் ஆதாயம்னா நீங்க யாருக்கு இது அரசியல் ஆதாயம் அப்படிங்கறத நீங்க பாக்கணும். இப்போ நேத்து இது ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே பல்வேறு விதமான யூகங்கள் அடிப்படையில தான் சோசியல் மீடியால நம்ம பல கருத்துக்கள் பகிர்வதை நம்ம பாக்குறோம். இப்படி ரிலீஸ் ஆகிறதுனால யாருக்கு ஆதாயம், யாருக்கு நஷ்டம், ஆதாயம் மீன்ஸ் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிற கணக்கை நம்ம வச்சு பார்க்கணும். இப்போ இந்த ப்ரொடியூசர் ஒரு 500 கோடி ரூபாய் போட்டு இதை முதலீடு பண்றாரு அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் நிச்சயமா அவங்க சைட்ல இருந்து பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனா இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா பல காட்சிகளை பிட்டா எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு சந்தேகமும் சோசியல் மீடியாவில மக்கள் இதுக்கு கிரியேட் பண்றாங்க. என்ன கிரியேட் பண்றாங்கன்னா இந்த படத்துல இருக்கிற சில சின்ன சீன்ஸ், அதாவது காலையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சில ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களை தீவிரவாதிகளா இந்த படத்துல சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல எம்ஜிஆரே விஜய்க்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் அந்த போட்டோவோட சோசியல் மீடியால பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே ஷேர் பண்ணாதீங்க, நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னா கூட இத பாசிட்டிவா, இந்த லீக் ஆனத பாசிட்டிவா ஒரு குரூப் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, நெகட்டிவா இன்னொரு குரூப் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டு விதமாவும் ஒரு ஆதாயத்தை நோக்கி தான் இந்த லீக் விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ எடிட்டட் வெர்ஷன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும். அது நீங்களே சொல்லிட்டீங்க, படக்குழு சம்பந்தப்பட்ட ஒரு அதிகபட்சம் 4-5 பேர்கிட்ட தான் இந்த வெர்ஷன் இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சமூக ஊடகம் மாதிரி பொது வெளியில வந்த பிறகு ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஷேர் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலும் சட்ட நடவடிக்கை அப்படிங்கறதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமாகுமா? இல்ல, இதுக்கு முன்னாடி இத மாதிரி லீக் பண்ணப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது அதிகபட்ச வழக்குகள் எல்லாம் பதிவாகி இல்ல. இது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது கிளைமேக்ஸ் ஒரு படத்தோட ஒரு நீங்க மொத்த படமே லீக் பண்ணது மிக பெரும் தவறு, மிக பெரும் குற்றம். கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சீங்களேன். விட்டா இப்போ நம்ம இத மாதிரியான தியேட்டரை தவிர்த்து நாள எந்த படத்துலயும் பார்த்ததே கிடையாது நாடு. ஆனா இந்த படத்தோட காட்சிகள் வரும்போது அந்த போட்டோ பார்க்க ஒரு பத்திரிகையாளரா பார்க்க எனக்கே ஒரு ஐயோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது இதை பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நீங்க இதுல பார்க்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ விஜய் ரசிகர்கள், விஜயோட தாவேக கட்சியினர் இதுக்கு வருத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னா கூட, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைய தேதி, இன்னைக்கு ஏப்ரல் 10, இதே போன வருஷம் அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி படம் வந்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் பலரும் அந்த படத்தோட பைரசி லிங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிற வரலாறையும் இன்னைக்கு அந்த பழைய போன வருஷத்து ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து இன்னைக்கு பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது, ஜனவரி 9ஆம் தேதி சொல்லும் போது, அதே தேதியில அதுக்கு பொங்கலை முன்னிட்டு பராசக்தி, சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா பராசக்தி படம் வந்த பிறகு அதனுடைய பைரசி லிங்கையும் விஜய் ரசிகர்கள் பலரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் அல்லாத அஜித் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் பலரும் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அன்னைக்கு நீங்க பண்ணீங்களே அது மட்டும் சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இது யார் பண்ணாலும் தவறுதான். இது உண்மையிலேயே பதிப்புரிமை மீறல், காப்பிரைட் மீறல், ஒரு திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய, இது என்ன சொல்றது, ஒரு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியக்கூடியது. இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இதே மாதிரி தான் பவன் கல்யாண் நடிச்ச அம்தார் இன்டிக்கு தாரதின்னு ஒரு தெலுங்கு படம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிதான் ரிலீஸ் பண்ணாங்க. இதே மாதிரி நெட்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்பவும் மிக பெரும் எதிர்ப்பு கிளம்புச்சு. இன்னொரு முறை இதே மாதிரி நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ சில காட்சிகள்,
சில ட்ரெய்லர் இல்ல ஒரு சில சீன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இது முழுக்க முழுக்க இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் நடக்கக்கூடிய ஒரு 2 வாரங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது அரசியல் ரீதியாவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அரசியல் ரீதியா இதை யார் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா இது நிச்சயமா ஒரு ஒரு போகுது அப்படின்னா ஒரு 5 முதல்ல ஃபைட் சீன் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? 5 நிமிஷம் ஃபைட் சீன் தான் ரிலீஸ் ஆச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பைரசி இணையதளமே எத்திக்ஸோட பேசுறாங்க. ஒரு பைரசி இணையதளம் இந்த ஃபுல் படத்தை நேற்று அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த நிறுவனமே அவங்க ஆன்லைன்ல அதுக்கப்புறமா இல்ல நாங்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நாங்க இது மாதிரி ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்களே, அதாவது திருடி போடுறவங்களே நாங்க சாரி ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண விஷயமும் நடக்குது. நன்றி சார். தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி முதல் கொண்டு இந்த ஒரு செயலுக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் பல பேர் தெரிவிச்சிருக்காங்க. யார் பண்ணாலும் இது ஒரு மிக பெரும் தவறு. இத எதிர்காலத்துல இத மாதிரி நடக்கவே கூடாது. ஆனா நேற்று லீக்கான விஷயங்கள் பல சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது என்பது உண்மை. நிச்சயமா சார், பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கின்றன. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்முடைய சைபர் வல்லுநர் ரெக்ஸ் ஆண்டனி இணைகிறார். சார், இது எப்படி ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத துல்லியமா கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கா? இது கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். துல்லியமா சொல்லணும்னா, இது ஃபர்ஸ்ட் எல்லாருமே பிரைவசி இஷ்யூன்னு பேசிட்டு இருக்காங்க. இது முதல்ல பிரைவசி இஷ்யூவே கிடையாது. இது ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர் இஷ்யூ. சரிங்களா? ஏன்னா இங்க லீக் ஆயிருக்கிறது உள்ள இன்டர்னல் சோர்சஸ்ல இருந்து தான் லீக் ஆயிருக்கு. அது நம்ம இவங்க விஎஃப்எக்ஸ் டீமா இல்ல ஆடியோ டீமா இல்ல மிக்சிங் டீமா இல்ல இவங்க சப்மிட் பண்ண சப்மிஷன்ஸ் ஏரியாவா, ஈவன் மற்ற எந்தெந்த இடத்துல இவங்க இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜஸை கொடுத்துருக்காங்களோ ஃபார் ஸ்க்ரீனிங் வெரிஃபிகேஷன்ஸ், அந்த இதெல்லாமே நம்ம ஆடிட் பண்ணும்போது இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். பைரசி எங்கே வருதுன்னா, இதுக்கப்புறம் யாராவது டவுன்லோட் பண்ணி அதை ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருக்கிறத டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணாங்கன்னா தட் இஸ் கம்மிங் அண்டர் பைரசி. சார், இப்போ பைரசியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அதை பார்த்து நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் சோஷியல் மீடியாவிலே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்ப்பவர்களுக்கும் அல்லது மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறவர்களுக்கும் சட்ட ரீதியாக என்ன தண்டனை கிடைக்கும் சார்? சரி, ஃபர்ஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணாலே இட் இஸ் அ கிரைம். சரிங்களா? இட்ஸ் அ ஃபைனபிள் அஃபென்ஸ். ஈவன் அவங்க உங்களை ஈவன் பிஹைண்ட் த பாஸ் கூட இதை கொண்டு போய் போட முடியும். ரெண்டாவது இதை நீங்க ஷேர் பண்ணாலும் வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ லிங்கை ஷேர் பண்ணீங்கனாலே இட் இஸ் கம்மிங் அண்டர் த கிரைம் ஓன்லி. ஸோ இதை பெட்டர் யாரும் இதை ஷேர் பண்ணாதீங்க. ஈவன் யாருக்கும் ஈவன் ஆன்லைன்ல ஷேர் பண்ணாதான் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. த்ரூ ஃபோன் டு ஃபோன் நீங்க ஷேர் பண்ணாலும் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியா ட்ரேஸ் பேக் பண்ணவும் முடியும். இல்ல, பார்க்குறவங்களையோ ஷேர் பண்றவங்களையோ கூடாதுன்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்றாங்க. சட்ட ரீதியான நடவடிக்கைனா எப்படி 4 சுவற்றுக்குள் நடப்பதை தடுக்க முடியுமா? சட்ட ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எங்கெங்க இந்த வீடியோ ஷேர் ஆயிருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ண முடியும், எங்கெங்க இந்த ஃபுட்டேஜ் லீக் ஆயிருக்குன்றதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு ஈவன் ஃபைன்ஸ், ஹெவி ஃபைன்ஸ் வரும். பைரசிக்கு அப் டு 10 lakhs வரைக்குமே ஃபைன்ஸ் இருக்கு. டைரக்ட் சேஞ்சஸ் பண்ணும்போது ஈவன் பிஹைண்ட் த பாஸ் கூட அவங்க போறதுக்கான சான்சஸ் இருக்கு. up to 3 years or 5 years, டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த முழு திரைப்படமும், அதாவது திரைப்பட வெளியீட்டிற்கு முன்பாகவே வெளியாவது அப்படிங்கிறது தமிழ் திரையுலக வரலாற்றில் இதுதான் முதல் முறை. திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் என்று பல்வேறு தரப்பினருக்கும் மிக பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த திரைப்படம் எப்படி கசிந்தது என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.